ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது சோலோ லெவலிங் தான். அது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம். அந்த சோலோ லெவலிங் எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக போனாலுமே அதை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்போம். அந்தளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே சோலோ லெவலிங் ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு சீசன் 8 ரிலீஸ் ஆகாத காரணத்தினால சோலோ லெவலிங் போட முடியாதனால எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸ் அவனோட ஆரிஜின் ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரிங்கிறது ஒரிஜினல் ஸ்டோரியில் இருக்கிற ஆரிஜின் ஸ்டோரி கிடையாது. சோலோ லெவலிங்கில் புதுசாக கேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமுக்காக நம்ம இகிரிஸுக்கு புதுசாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரிஜின் ஸ்டோரி சும்மா செம்மையாக இருக்குங்க. மாங்காய் பணம்லாம் பிச்சு உதறிப்பாங்க. நம்ம இகிரிஸோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மரண மாசா இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்பான் நம்ம இகிரிஸு. சரி வாங்க, யாருக்கெல்லாம் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி வாங்க, நாம இப்போ நம்ம தலை இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சோலோ லெவலிங் சீசன் 8 எங்க போறோம்னு கேக்குறீங்க. நானாங்க போட மாட்டேன்னு சொல்றேன். அவன் இன்னும் ரிலீஸ் பண்ணலையே. அவன் ரிலீஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அவங்களும் அந்த ரிலீஸ் டேட்டை பத்தி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நான் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுவேன். சீசன் 8 ரிலீஸ் ஆன உடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அனிமே ஃப்ரீக் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் போடுற வீடியோக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சோலோ லெவலிங்க்கு உங்க சப்போர்ட் அபரிவிதமாக இருக்கு. இதே மாதிரி நான் போகிற எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலும் நல்லா இருக்கும், நானும் ஓரளவுக்கு நல்லா இருப்பேன். நான் ஏன் எப்படி கேட்குறேன்னா, சோலோ லெவலிங்கில் அடுத்தடுத்து புது கண்டென்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வரப்போகுது. சீசன் 3க்கு பதிலாக மூவி வரப்போகுது. அதுக்கப்புறமா சீசன் 3 எபிசோட்ஸும் வரப்போகுது. இந்த மாதிரி தொடர்ந்து சோலோ லெவலிங் பட்டாசா தெரிக்க போகுது. இதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் போகிற எல்லா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர சோலோ லெவலிங் நான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க, நாம இப்போ உடனே நம்ம இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் நம்ம தலைவன் செடமோனாக் சஞ்சினு தாங்க. நம்ம தலைவன் ஜின்வுவை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. நீங்களும் நம்ம தலைவன் ஜின்வுவை மிஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க கொடுங்க. சரி பார்ப்போம் எத்தனை பேர் ஜின்வுவை மிஸ் பண்றீங்கன்னு. நம்ம தலைவன் ஜின்வு ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடத்த ஃபுல்லா பார்த்தா வித்தியாசமான டவரா இருக்கு. அதுல ஒரு டவர்ல நம்ம தலைவன் ஜின்வு நிற்கும் போது அங்க ஒரு டவருக்குள்ள போறாரு. உள்ள போனா அது ஒரு லைப்ரரி. அதுல இருக்க ஒரு புக்கு வித்தியாசமா இருக்கும். அது ரெட் கலர்ல இருக்கும். அதை நம்ம தலைவன் செடமோனாக் ஜின்வு அந்த புக்கை எடுத்து அதுல இருக்க அந்த டைட்டிலை படிச்சு பார்த்தா அதுல என்ன டைட்டில் போட்டிருக்குன்னா, த ட்ராஜடி ஆஃப் இகிரிஸ், இகிரிஸின் சோகமான கதை. இகிரிஸ் முன்னாடி வந்து நின்னா எதிரிக்கு தானே சோகமான கதையா இருக்க முடியும். இகிரிஸுக்கு எப்படி சோகமா இருக்க முடியும்? சரி அப்படி என்ன இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இகிரிஸ் மனுஷனா இருக்கான். ஒரு பெரிய ராஜாங்கம், அந்த கிங்டம்ல ஒரு போரை முடிச்சுட்டு படை வீரர்கள் கூட நம்ம தலைவன் பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸ் குதிரையில சும்மா மாசா வருவான் பாருங்க. பார்க்கறதுக்கே சும்மா மரண மாசா இருக்கும். இப்ப நம்ம இகிரிஸ் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்படிதான் நம்ம இகிரிஸ் இருந்திருக்கான். அப்ப நம்ம இகிரிஸ் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்தாலுமே ரொம்ப சோகமா இருக்கான். மக்கள் எல்லாம் ஆரவாரமா வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம இகிரிஸோட ஹியூமன் நேம் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? நம்ம இகிரிஸோட ஹியூமன் நேம் சியான் ஹாலெட். சியான் ஹாலெட் அப்படி நம்ம இகிரிஸை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதாங்க நம்ம இகிரிஸோட ஹியூமன் நேமு. நம்ம இகிரிஸ் சோகமாக வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து பக்கத்தில் இருக்க ஒரு நைட்டு, இகிரிஸ் என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம இகிரிஸும், இல்லை என்னோட முதுகு பின்னாடி யாரோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கண்ணு என்னை ரொம்ப ஷார்ப்பாக பார்த்துட்டு இருக்கு அப்படி நம்ம இகிரிஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க நைட்லாம் மக்கள்கிட்ட பரிசு வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு நைட்டுக்கு பூ கொடுத்துட்டு பாராட்டிட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்க ஒரு நைட்டு நம்ம சியான் ஹாலட் என்கிற இகிரிஸை பார்த்து சொல்லுவான், பாரா சியான் ஹாலட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காரா, போரில் இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி வீசி அவங்களோட ரத்தத்தை ஆறு மாதிரி ஓட விட்டவர், முன்னாடி சும்மா கம்பீரமாக சிங்கம் மாதிரி நின்னவர், அப்படி இருக்கிறவர் இப்போ பதட்டமாக இருக்காரா, அந்நியன் மாதிரி மாஸ்க் காட்டினவர் அம்பி மாதிரி பயப்படுறாரு. இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. போங்க சியான் ஹாலட், இப்படிலாம் பண்ணாதீங்க, காமெடியாக இருக்குது. நீங்கள் பண்ணதை பார்த்து எனக்கு இன்னும் தூக்கம் வருமா வராதானே தெரியல. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணீங்க போரில். அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு மகா வீரன், நீங்கள் என்னென்னா இப்படி பதட்டமாக இருக்கீங்களா, சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸ் என்கிற சியான் ஹாலட், டே இல்லைடா, சரி விடு, நான் சொன்னதை மறந்துடு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தாலும் நம்ம இகிரிஸ் அப்படி மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு, இல்லை என்னை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அது சாதாரண மனுஷன் மாதிரி இல்லை,
ஒரு பயங்கரமான சக்தி, எல்லை இல்லாத ஒரு சக்தி. அது என்னை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்கு? ஏன் இதெல்லாம் நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்? என்னோட நடவடிக்கை எல்லாத்தையுமே அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. சம்திங் ராங். அப்படி நம்ம இக்ரிஸ் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணா நம்ம இக்ரிஸ் அந்த நாட்டோட அரசர் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்து, அரசே நீங்கள் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த நாட்டோட அரசர், இக்ரிஸ் நீ அந்த போர்க்களத்தில் பண்ணதை நான் கேள்விப்பட்டேன். எல்லா வீரர்களும் உன்னை பற்றி தான் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நீ அங்கே சிங்க மாதிரி கர்ஜித்தியாமே, உன் முன்னாடி எந்த வீரனுமே நிற்க முடியலையா? அந்த இடத்துல நீ ரத்த ஆரைய ஓட விட்டன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி அரசர் நம்ம இக்ரிஸை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமாக ஒரு கருகிற வாடடிக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு 5 மங்குனி அமைச்சர்கள் நம்ம இக்ரிஸை அந்த அரசர் பாராட்டி பேசுறதை பார்த்து கடுப்பாகி வயிறு எரிஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த 5 மங்குனி அமைச்சர்களும் வட்ட மேசை மாநாடு மாதிரி ரவுண்டா உட்காந்துட்டு நம்ம இக்ரிஸை பற்றி தான் பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க பாருங்க, என்னடா பண்ணிட்டு இருக்காரு அந்த அரசரு, அவருக்கு என்ன புத்தி கித்தி கலந்து போச்சா? அவன் சாதாரண ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு அரச வம்சத்துல தான் வந்திருக்கான். அவனை மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இவர் என்னன்னா தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு. அவன் ஒரு ஆளுன்னு அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. அவன் எப்படி எல்லா போர்லையும் ஜெயிச்சுட்டே வரான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மொட்டை அமைச்சர் இருப்பான் பாருங்க, அவன் தான் மூத்த அமைச்சர். அவன் சொல்லுவான், உங்களுக்கெல்லாம் இக்ரிஸை பற்றி சுத்தமாக தெரியல. அவன் ஒரு ஆள் போதும், ஒட்டுமொத்த போரையும் தனியாக நின்று ஜெயிச்சிருவான் அப்படி சொல்லும்போது அப்போ அந்த வெல்ல முடிய அமைச்சர் அந்த மொட்டை அமைச்சரை பார்த்து, இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த மொட்டை மூத்த அமைச்சர் சொல்லுவான், இல்லை அவன் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. அவன் முன்னாடி போய் நின்னா மட்டும் போதும், எதிரிகள்லாம் அவனை பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்க. ஏன் இப்போ கடைசியாக போனானே போர், அவன் செத்துருவான் தான் நான் அவனை அனுப்பி வச்சேன். ஆனால் பாரு, அவன் சும்மா வந்து நிற்கிறான். அவன் சாகவே மாட்டான்டா, அவனை கொல்லவே முடியாது. அவன் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, அவன் ஒரு மான்ஸ்டர். அவனை நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா அரசரை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து நம்மளை எல்லாத்தையுமே அடிமையாக்கிடுவான். அவனை நம்ம சீக்கிரமாக கொன்னே ஆகணும் அப்படின்னு அந்த மொட்டத்தில் மூத்த அமைச்சர் நம்ம இக்ரிஸை கொள்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதானே, ஒருத்தன் அப்படி நல்லா பெரிய ஆளாக வந்தால் இவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்காதே, அழிக்கணும்னு தான் பார்ப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம இக்ரிஸ் கையில் ஒரு லெட்டரை வச்சு நின்றுருக்கான். அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தாங்க நம்ம இக்ரிஸோட ஒய்ஃபு. அவங்க நம்ம இக்ரிஸ் கிட்ட வந்துட்டு, நீங்கள் இப்போ உடனே போகணுமா? ஏன் போகிறீங்க? போகாதீங்களே, நீங்கள் இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே போகிறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம இக்ரிஸ், என்னை மன்னிச்சிரு, நான் போய் தான் ஆகணும். அரசரோட கட்டளையை என்னால் மீற முடியாது. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமாக வந்துடுவேன். இது எனக்கு ஒரு சில்லற வேலை தான். நீ எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு நம்ம இக்ரிஸ் படைகள் எல்லாருமே கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம இக்ரிஸ் அந்த லெட்டரில் படித்து பார்த்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த நாட்டுக்குள்ளே போராட்டம் பண்ணுறவங்க நிறைய பேர் பூந்துட்டாங்க. அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு அரசர் கட்டளை கொடுத்துருக்காரு. என்னோட எல்லைக்குள்ளே ஒரு சின்ன ஏலா செஞ்சாலே அது எந்த பக்கம் அசையுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நாட்டுக்குள்ள போராட்டக்காரர்கள் பூந்திருக்காங்கிறத என்னால் நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படி நம்ம இக்ரிஸ் பயங்கரமாக யோசிச்சுட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே திடீர்னு ஒருத்தர் அந்த பக்கம் இருந்து பறந்து வந்து நம்ம இக்ரிஸ் அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம இக்ரிஸ் கிட்ட முடியுமாங்க, சுவாடை எடுப்பான் பாருங்க. சும்மா பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்கும். அதை வச்சு வந்தவனை அப்படியே ஒரே வட்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவார். அதை பார்த்து நம்ம இக்ரிஸ், ஏய் எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியாக இருங்கடா, உள்ளே பூந்துட்டானுங்க, நான் நினச்ச மாதிரியா தான் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம இக்ரிஸ் சண்டைக்கு ரெடி ஆவார் பாருங்க. அப்புறம் என்ன, அங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்ம இக்ரிஸோட படையும் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் நம்ம இக்ரிஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாருங்க. மழை ஜோன்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி நம்ம இக்ரிஸ் டயர்டாக நின்றுட்டு இருக்கும்போது அங்கே மேலே மேட்டிலேருந்து அப்படி கும்பலாக நிறைய பேர் நடந்து வருவானுங்க. அதில் ஒருத்தர் நம்ம இக்ரிஸை பார்த்து, என்ன இக்ரிஸ், பிளட் ரெட் நைட் கமாண்டர், நான் நினச்ச மாதிரியே தான்டா இருக்க அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தா அந்த மொட்டத்தில் மூத்த அமைச்சர் தாங்க. அவன் வந்துட்டு, எனக்கு தெரியும் உங்ககிட்ட எத்தனை சோல்ஜர் அனுப்புனாலுமே அவங்க எல்லாத்தையுமே நீ கொண்டுருவ, உன் முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அந்த மொட்டத்தில் என்ன பார்த்துட்டு, டே அமைச்சர் நீ என்னடா இங்கே பண்ணுற, நீ தான் அதுக்கெல்லாம் காரணமா, உனக்கு என்ன மூளை எது குழம்பிருச்சாடா அப்படின்னு கோவமா கேட்கும்போது அதை கேட்ட அந்த அமைச்சர், என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு துரோகி மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க, அரசர் கொடுத்த ஆணையை மீறலாம் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உன்னை நான் ஒரு புது துரோகியை அறிவிக்கிறேன்டா, நீலாம் ஒன்றுத்துக்குமே ஆகாதவன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ், டேய்
எனக்கு முன்னாடியே தெரியும்டா. அந்த லெட்டரை நீ தானே எழுதுன, இந்த ட்ராப்பை நீ தானே செட் பண்ண. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச சோல்ஜர்ஸ் ஏன் மொத்த சோல்ஜர்ஸ் அனுப்பினாலுமே என்னை கொல்ல முடியும் நினச்சிட்டு இருக்கியாடா? உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு நம்ம ஈக்ரிஸ் கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த அமைச்சர், அதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, உன்னை பற்றி தெரியாமையா இருக்க போது. ஆனால் நான் உன் கையால் சாக போகிறேனா இல்லை என் கையால் அவ சாக போகிறாளா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஈக்ரிஸோட ஒய்ஃபை கடத்திட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஈக்ரிஸ் ஒய்ஃபோட கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஈக்ரிஸ், டேய் மொட்டை தலையா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்கும்போது, அந்த மொட்டை தலையன், டேய் இப்போ உன் ஒய்ஃபை என்னோட சோல்ஜர்ஸ் கொள்ளட்டுமா, இல்லை நீ ஏன் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும், அது உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, இப்போ சொல்லு, முடிவு உன்னோட தான்டா அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டுட்டு நம்ம ஈக்ரிஸு யார் முன்னாடியுமே மண்டி போடாமல் நேருக்கு நேராக எதிர்த்து நின்று தோக்கடிக்கிற நம்ம மா வீரன் ஈக்ரிஸ் வேற வழி இல்லாமல் முட்டி போட்டு உட்காந்துடுறான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நம்ம ஈக்ரிஸ் அந்த மொட்டை தலையனை பார்த்துட்டு, டேய் நீ சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட சரணடைகிறேன், என்னோட ஒய்ஃபையும் என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட விட்டுரு அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு அந்த மொட்டை தலையை மூத்த அமைச்சர், அப்படியா, அப்படி நான் விட்டுருவேன்னு சொன்னேன்னா என்ன, எனக்கு இன்னும் அப்படி ஞாபகம் இருக்க மாதிரி தெரியலையே, உனக்கு நான் சத்தியம் பண்ண மாதிரி எனக்கு எப்படி ஞாபகமே இல்லையாப்பா, நான் சத்தியம் பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு, எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஈக்ரிஸ், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் பாருங்க. நம்ம ஈக்ரிஸோட ஒய்ஃபு ரத்த வெள்ளத்தில் அப்படி சரிஞ்சு கீழே விழுவாங்க. நம்ம ஈக்ரிஸ் அதை பார்த்துட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் பாருங்க. அப்படி நம்ம ஈக்ரிஸ் நம்ம ஒய்ஃபை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு கத்திட்டு இருக்கும்போதே நம்ம ஈக்ரிஸோட கழுத்தையும் வெட்டிடுவானுங்க. நம்ம ஈக்ரிஸ் செத்துருவாருங்க. ஆமாம், நம்ம ஈக்ரிஸை இவங்க இப்படி தான் கொண்டிருக்கானுங்க. நம்ம ஈக்ரிஸுக்கிட்ட நேருக்கு நேராக போதுன்னா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. கோல பசங்க முதுகில் குத்துறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குதுங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஈக்ரிஸ் இறந்து போயிடுறான். அப்படியே கண்ணை முழிக்கிறான். முழிச்சிட்டு, நான் செத்துட்டேனா, நான் செத்துட்டேன், ஆமாம், என்னோட ஒய்ஃபையும் என்னோட சோல்ஜர்ஸையும் காப்பாற்றாம நான் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டேன். இப்படி நான் நடந்திருக்கவே விட்டுருக்கக்கூடாது. சே, நான் இப்படி ஒரு தோல்வி அடைஞ்சவனா இருப்பேனா அப்படி நம்ம ஈக்ரிஸ் மறந்துக்கிட்டே இருப்பான். முன்னாடி பார்த்தா அந்த பெரிய கண் நம்ம ஈக்ரிஸையே ஊத்து பார்த்துட்ருக்கு. அதை பார்த்து நம்ம ஈக்ரிஸ், இதுதான் நான் முன்னாடியே பார்த்தேன், இது எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு, இது எந்த இடம், இது எதுக்காக என்ன பார்த்துட்ருக்கு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஈக்ரிஸ் டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு வந்து நிற்பான். ஈக்ரிஸ் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடம் என்ன இடம்னா, அங்கே லைப்ரரியில் தாங்க நிற்கிறான். முன்னாடி நம்ம ஷேடோ மோனாக் சஞ்சின்வு நிற்கிறாரு. சஞ்சின்வு முன்னாடி ஈக்ரிஸ் அப்படியே அவனோட ஹியூமன் ஃபார்ம்லேயே வந்து நிற்பான். வந்து நின்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷேடோ மோனாக் சஞ்சின்வு ஈக்ரிஸை பார்த்து, நீயா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. இதோட ஈக்ரிஸோட ஆரிஜினல் ஸ்டோரி முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரிஜினல் ஸ்டோரி கிடையாதுங்க, இது கேமுக்கான ஆரிஜினல் ஸ்டோரி. ஒரிஜினல் ஸ்டோரியில் நம்ம ஈக்ரிஸ் ஹியூமன் ஃபார்ம்லேயே வந்திருக்க மாட்டான், அவன் ஷேடோ ஃபார்மில் தான் வந்திருப்பான். அப்போ நம்ம ஈக்ரிஸ் இறந்ததுக்கப்புறம் எங்கே அப்புறம் போயிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈக்ரிஸ் இறந்ததுக்கப்புறம் நம்ம ஜின்வுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் ஷேடோ மோனார் காஸ்பான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர்கிட்ட தாங்க நம்ம ஈக்ரிஸ் போயிருப்பான். இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சொன்னது நான் இல்லைங்க, ஈக்ரிஸே சொல்லியிருப்பான் அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஸ்டோரியில். இது ஒரிஜினல் ஸ்டோரியிலே சொல்லியிருப்பான் நம்ம ஈக்ரிஸு. அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் சோலோ லெவலிங்கோட ஃபுல் ஸ்டோரியும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில் தான் நம்ம ஈக்ரிஸு ஆஸ்பான் கிட்ட வேலை பார்த்ததை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லியிருப்பான். இது முழுக்க முழுக்க ஒரு கேமுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மட்டும்தானே தவிர இது எந்த விதத்துலையுமே மூவி, லைவ் ஆக்ஷன், அனிமி எதுக்குமே இதுக்கு செட் ஆகாது. அதுக்கு நீ ஏற்ற தனியாக ஒரு ஈக்ரிஸோட ஆரிஜின் ஸ்டோரியை அவங்க கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவாங்க. அதை அவங்க ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷேடோ மோனாக் சஞ்சின்வு அவரோட அப்பாவோட ஆரிஜின் ஸ்டோரி இருக்குது. அவரோட ஆரிஜின் ஸ்டோரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கமெண்ட்டில் அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.